அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம கை வலிக்க கூழ் கிளறாமல், அடுப்பே பற்ற வைக்காமல், வெயிலில் காயாமல் ஒரு கரகர மொறு வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு கெட்டி அவல் பயன்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க, மெலிசாக இருக்கும். அதை விட கெட்டி அவல் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். நான் இப்போ வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கிறேன். இதே ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, ப்ரௌன் கலரில் இருக்கிற சிகப்பரிசி அவளையும் எடுத்து செய்யலாம். அது சிகப்பரிசியில் இன்னும் கொஞ்சம் சத்துக்களும் கூட நமக்கு கிடைக்கும். இதை நம்ம அலச போகிறதில்ல, அதனால் தூசி மற்ற குப்பைகள் ஏதாவது இருந்ததுன்னா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தம் செஞ்ச அவலை ஒரு வெறும் வாணலில் அடுப்பில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அது மிதமான தீயில் நம்ம வறுக்கணும். இதில் கருகிடக்கூடாது. ஆனால் நல்லா மொடன்னு வர்ற மாதிரி அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அவல் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது. சளிச்சதை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ வத்தலுக்கு அந்த பொருளை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா முதல்ல ட்ரையாகவே எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்ட் டஃப் வர்ற மாதிரி சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். எனக்கு இந்த 1 கப்பு அவளுக்கு ஒரு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளருக்கு மேலே தண்ணி பிடிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு இதை மாவு பதம் சாஃப்டானதும் அதுக்கு பிறகு நமக்கு தேவைப்படுற அச்சில் புழிஞ்சு எடுக்கணும். இதை ஊற வைக்கக்கூடாது. ஊறுனா ரொம்ப கெட்டியாக போயிடும், வெள்ளன்னு நமக்கு பிழியறதுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டஃப் நமக்கு கிடைக்கிது சப்பாத்தி மாவு பதத்துக்கு. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு பிழியறதுக்கு வசதியாக இருந்தால் போதும். உப்பு இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பசைஞ்சதுமே தேவையான அச்சில் அந்த பட்டை முறுக்கு அச்சில் பிழியலாம். இல்லைனாக்கா அந்த ஒத்த கண்ணு இருக்கிற எந்த அச்சு உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். பட்டை முறுக்கில் செய்கிறது நல்லாவே சுவையாக இருக்கும். ஆனால் நான் இப்போ அந்த ஒத்த கண்ணு இருக்கிற அந்த மகுடம்பூ முழுக்க அச்சில் தான் நான் இப்போ புழியிறேன். இது வெயில் கண்டிப்பாக தேவைன்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே நாள்லேயே நல்லாவே காஞ்சிடுச்சு. பால்கனியில் இருக்கக்கூடிய வெயிலே போதும். இல்லைன்னா நீங்கள் ஃபேனுக்கு அடியில் நிழலில் கூட உலர்த்திடலாம். இப்போ நான் இப்போ உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது நல்லா அடுப்பை கொஞ்சம் ரொம்ப புகைய விடாமல் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் காஞ்சிதுன்னா செவந்து போய் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. நல்லா மொறுன்னு இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். ரொம்ப எளிதாக செய்யக்கூடியதை நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கூட இதை செஞ்சு ஒரு ஃபேன் கடையில் வச்சுட்டு போனீங்கன்னா ஈவினிங் நல்லா காஞ்சி போயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சத்தானது, சுவையானது, கஷ்டம் இல்லாமல் எளிய முறையில் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.